அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசி அன்பு நேயர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன். இந்த மாதத்தில் இந்த நவ கிரகங்களுடைய பெயர்ச்சிகளாலும் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு சாதக யோக பலன்கள் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கடகராசி அன்பர்கள் அப்படின்னா அதாவது சந்திரன் உங்களுக்கு ஆட்சிநாதராக வரக்கூடிய ராசி ஜலராசி கடகராசி. உண்மை, அன்பு, பாசத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக தான் இருப்பீங்க கடகராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும். ஏன்னா குரு உங்களுடைய ராசியில் உச்சமடைவார். காலபுருஷ தத்துவத்தில் பார்த்துட்டோம்னா 4ஆவதாக வரக்கூடிய ராசி கடகராசி. அதனால தான் சுகராசின்னு சொல்லுவோம். உங்களை நம்பி யார் வந்தாலும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல மனம் கொண்டவங்க தான் இந்த கடகராசிக்காரர். இந்த அற்புதமான ராசிக்காரருக்கு இந்த ஒரு 5 வருஷ காலகட்டத்தில் எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் படக்கூடாதோ, எவ்வளோ ஒரு வேதனையும் வலியும் அனுபவிக்கக்கூடாதோ ஒரு மனுஷன், அது எல்லாமே நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க. அனுபவித்து வந்திருந்தாலும் மாற்றங்கள் வந்ததா, மாறுதல் நமக்கு கிடைச்சதா அப்படின்னு எதிர்பார்த்தாலும் பெரிய மாறுதல் வரல. ஆனால் இந்த செப்டம்பர் மாதமாவது நமக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு வாய்ப்புகள், இந்த நவகிரகங்கள் அருள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு கிரக பயிற்சிகள் பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் பிறக்க போகுது. அதே நேரத்தில் 3ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் உங்களுக்கு அந்த கன்னி செவ்வாய் எப்போவுமே கடலும் வத்தி போகும்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. ஏன்னா 3ஆம் இடங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு பலமே முயற்சி. பழமொழி சொல்லுவாங்க, முயற்சி எடுத்தால் தாங்க சாதிக்க முடியும் அப்படிம்பாங்க. அந்த 3ஆம் இடம் தான் அந்த முயற்சி ஸ்தானம்னு நம்ம சொல்கிறது. அதுதான் பயணத்தை குறிக்கக்கூடிய இடமும் அந்த 3ஆம் இடம்தான். இன்னொன்று சொல்ல போனோம்னா இளைய சகோதரன் சகோதரிகளை கொடுக்கக்கூடிய, அதாவது குறிப்பிடக்கூடிய இடமும் அந்த 3ஆம் இடம்தான். அப்போது அந்த 3ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து அது முழுமையான பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியோடைய பார்வை கரெக்டாக 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்த்துருச்சு. அப்போது நீங்கள் ஏதாவது ஒரு வேலைகளை எடுத்தாலும் அது முழுசாக செஞ்சிருக்க முடியாதுங்க. ஏதாவது ஒரு காரியங்களை செய்யணும்னு நினச்சி அதுக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு எஸ்டிமேட் போட்டு பயணிப்பீங்க. கடைசியில் பார்த்தோம்னா 90% ஓகே ஆயிடுச்சுங்க, அந்த 10%ல் பிரச்சனை ஆயிடுச்சு, அது செய்து முடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உண்டாயிருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா சகோதரன் சகோதரிகள் சம்மந்தப்பட்ட ரீதியில் பார்த்து செஞ்சுருந்தாலும் அவங்களால சங்கடங்களை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கும். அதனால் மனசை ரொம்ப காயப்படுத்தியிருப்பாங்க. இன்னொன்று சொல்ல போனோம்னா பயணங்கள் போவீங்க, எங்கே போகணும் இங்கே போகணும், நீங்கள் ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. ஏன்னா கடகராசிக்காரன்னா மருத்துவம் அது மட்டும் கிடையாது, விளையாட்டு சம்மந்தப்பட்டது, அதாவது ஒரு மருந்து சேவை சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு பக்குவம் கொண்டவங்க தான். கடல் கடந்து பிரயாணங்கள் செய்து, அதாவது ஒரு பயணத்தால் ஒரு சாமர்த்தியமாக வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு ராசி தான் கடகராசிக்கார். ஆனால் அப்பேற்பட்டவங்க எந்த ஒரு பயணங்கள் ஏற்படுத்தினாலும் அதனால் முழுமையான பலன் அடைய முடியல, லாபத்தை அடைய முடியல. அங்கே வேலைக்கு போனேன், அங்கேருந்து திரும்பி வந்துட்டேன், போகும்போது நல்லா இருந்தது, ஆனால் போன பிறகு அங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது, கொஞ்ச நாள் வேலை நல்லா இருந்தது, திடீர்னு பார்த்தா வேலையில் பிரச்சனையாகி போச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உண்டாகிருக்கு. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா அதாவது ஏன் இங்கே வந்தோம், எதுக்கு இந்த வேலைக்கு சந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு வெறுப்புகள் எல்லாமே உண்டாகிருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, நாம் போகக்கூடிய இடம் நல்ல இடமாக தான் இருக்கும், கொஞ்ச நாள் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கோம். கடைசியில் பார்த்தோம்னா அங்கே இருக்கிறவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வம்பு வலியுமா தேடி வரும். நம்ம ஒரு பிரச்சனைக்கு போக மாட்டோம், ஆனால் பிரச்சனை தேடி வரும். இந்த மாதிரி சூழ்நிலை உண்டாக இருக்கும். இப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் இந்த
மாதம் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அதாவது 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாக போகிறாருங்க. அப்போது அந்த சனியோட பார்வையில் விலகி செவ்வாய் கன்னியில் இருக்கக்கூடிய செவ்வாய், அதாவது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆக போகுதுங்க. அப்போது 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். அது ஒரு வீடு வாசல் வண்டி வாகனம், அதாவது ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த செவ்வாய் சஞ்சாரம் பண்ணுறது அற்புதம். காரணம் என்னென்னா, இந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குது, அந்த செவ்வாயை பார்க்குது. அப்போது அந்த இடம் வீடு வாசல் ஆரம்பத்திலேயே நம்மளுடைய எண்ணங்கள் எது ஆசைகள் இருந்ததோ அதை நீங்கள் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அதை நம்ம சரிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள். சிலருக்கு இல்லாமல் ஒரு வீடு மாறணும்னு நினைப்போம், இல்லை சொந்த வீடு கட்டணும்னு நினச்சிருப்போம், இல்லையோ ஒரு இடம் இருக்குது விற்கவே முடியல, நல்ல ரேட்டுக்கு போக வேண்டியது அது விற்கவே முடிய மாட்டேங்குது. இப்படி சில சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எல்லாமே உண்டாயிருக்கும். ஆனால் அதை எல்லாமே மாற்றமாகி நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு மண்மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இந்த 13ஆம் தேதிக்கு பிறகு அமையப்போகுதுங்க. அதே சமயத்தில் அந்த 4ஆம் இடங்கிறது தாயார் சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை அடையும், தாயார் சொத்து சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி இந்த 4ஆம் இடம்ங்கிறது ஒரு நிம்மதி. எல்லாத்துக்கும் விட நமக்கு யாரோ மோசம் பண்ணாங்க, எத்தனை பேரோ நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்க, நம்ம உறவு முறையிலிருந்து நண்பர்கள் வட்டாரம் வரைக்குமே பாதிப்புகள் கொடுத்தாங்க. நம்ம யாருக்கிட்ட பாசத்தை கொடுத்தோமோ அந்த இடத்த வேஷமாகி போச்சு, நம்மளை நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டாங்க, இப்போ தான் நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிறக்கும். அதை விட அவங்களுக்கு முன்னால் நீங்கள் ஒரு வைராக்கியமாக, நீங்கள் யாருடைய பலம் இல்லை, என்னால் சுதந்திரமாக நான் பாடுபட முடியும், நான் செல்வக்கு யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு மன வலிமைக்கும் உறுதிக்கு கண்டிப்பாக நீங்கள் உருவாகுவீங்க. அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் சொல்ல வரேங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகும். எல்லாத்த விட சொல்ல போனோம்னா 2ஆம் இடத்துல கேது, எது பேசினாலும் பிரச்சனையாக வரும். அந்த கேது இருக்கிறது இப்போ சமீப காலமாக இருக்குது. அந்த இடத்துல போய் புதன் உட்காந்துருச்சு இல்லைங்களா? அப்போது புதனுங்கிறது உங்களுக்கு 12ஆம் அதிபதி விரையாதிபதி தனஸ்தானத்தில் வந்துருச்சு. தேவையில்லாத விரைச்சலை வர்றது, தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றது. கேதுங்கிறது பிரச்சனை குறிக்கக்கூடியது, எல்லாமே வெறுத்து இதாக வேண்டியது. அந்த இடத்துல குழப்பங்களை உருவாக்கக்கூடிய இடம், ஏன்னா சூரியனுடைய வீடு. அந்த இடத்துல புதன் உட்காந்துருச்சு. அதான் 3ஆம் அதிபதியும் புதன் தான். அப்போ அந்த கேதோடு இருந்தனால சில குழப்பமான சூழ்நிலைகள் இருந்தது, இப்போவும் இருந்துகிட்டு இருக்குது. அந்த பிரச்சனை 15ஆம் தேதிக்கு பிறகு, செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு, அதாவது அந்த பயிற்சி உச்சமாக போகுதுங்க. அப்படின்னா புதன் 3ஆம் இடத்துக்கு போய் ஆட்சி உச்சபலம் அடையும் போது உங்களுடைய இந்த குழப்பங்கள் தீர்ந்துடும், தெளிவு பிறக்கும். சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அந்த பணம் நம்மளுடைய பணம் அடுத்தவங்கிட்ட இருக்குது, கிடைக்கல. ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறோம், அந்த வேலை செய்கிறதுக்கு அதாவது உண்டான பணம், நமக்கு வரவேண்டிய பணம் வரமாட்டேங்குது, கிடைக்கும். சில விஷயங்களை அப்படின்னா நமக்கு எதிர்பாராத ஒரு தனம்ங்கிறது நிச்சயமாக உருவாகும். அதுக்கு முயற்சி எடுத்தாலும் வெற்றி அடையும். இதுதான் விபரீத ராஜயோகம்னு சொல்கிறது. ஏன்னா 3ஆம் அதிபதி புதன், அதாவது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் மறைந்தவன் மறைந்து ஒரு பலத்தை அடைய போகிறார். அப்போது எதிர்பாராத ஒரு வெற்றியாக கிடைக்கும். உண்மையை சொல்ல போனோம்னா அயல்நாடு சம்மந்தப்பட்டது, வெளிநாடு சம்மந்தப்பட்டது, அதாவது சட்ட சிக்கல்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அதுவும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு பெரிய அமோகமான ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த புதன் ஆட்சி உச்ச பலத்தை அடையும் போது நிச்சயம் உங்களுக்கு தேடி வரும் சில செல்வாக்குகள். சரிங்களா? சிலர் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கறது, வேலை, இந்த வேலை வேண்டாம், நம்ம புதுசாக சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கலாமா, இல்லை இந்த வேலையிலேயே இருக்கலாமா, இந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுதுங்க. ஆக மொத்தத்தில் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து, ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களாக அந்த புதன் எதிர்பாராத ஒரு நிம்மதியை கண்டிப்பாக உண்டாக்கும். சூரியனும் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது, அது ஒரு நல்ல வாய்ப்புகள் தாங்க. இப்படி ஒரு மென்மேலும் ஒரு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள மாதமாக இருக்கிறதுனால நிச்சயமாக அமோகமான ஒரு சிறப்பான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. பாக்கியஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் பண்ணுறதுனால தகப்பன் உறவு முறையிலையும் தகப்பனார் ஆரோக்கிய பலத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவை. அதே நேரத்தில் பேச்சுவார்த்தை, மற்றவங்க கிட்ட
யாருக்கிட்ட எப்படி இருக்கணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்க. இப்போ சொன்ன பலன் கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இது கோச்சாரங்கிறது சந்திரன் உங்களுடைய ராசியை மையமாக வச்சு பெயர்ச்சிகள் வச்சு சொன்ன பலன். இருந்தாலும் முழுமையான பலன்களை நம்ம பலமாக தெரிஞ்சுக்கணும்னா பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜாதகம் இது வரைக்கும் பார்க்காமல் இருந்திருந்தால், அதாவது நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா விதிங்கிறது லக்னம், அதை வைத்து தான் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன கொடுக்க போகுது, அது எந்த நேரத்தில் நம்ம அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது பிறப்பு ஜாதகத்தை வச்சு தாங்க முழுமையாக ஒருத்தருடைய வாழ்க்கையின் ரகசிய சூட்சுமத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால அதாவது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.